ஒரு கடங்காரனை பார்த்த வீட்டுக்காரன் கடங்காரன் அடிப்பான் போல தெரியுதுன்னு உடனே வீட்டுக்குள்ளே போய் சம்சாரத்துக்கிட்ட நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ வழிதாங்க முடியாமல் கத்துற மாதிரி கத்து, நாம் ரெண்டு பேரும் நெசமாக தான் சண்டை போடுறோன்னு நினச்சிட்டு கடங்காரன் வந்த வழியை பார்த்துட்டே ஓடிடுவான்னு சொன்னான். அது மாதிரியே கடங்காரனும் வீட்டில் சண்டை தான் நடக்குதுன்னு நினச்சிட்டு வந்த வழியை பார்த்துட்டே போயிட்டான். உடனே வீட்டுக்காரன் சொன்னால், எப்படி என்னோட நடிப்பு மாசா, உன்னை அடிக்கிற மாதிரி எப்படி நடித்தேன் பார்த்தியா அப்படின்னு. அட போயா, நான் அடி வாங்கின மாதிரி எப்படி நடித்தேன் பார்த்தியா, வலிக்கிற மாதிரியே நான் கற்றுனல, நான் தாயா பக்கா மாசு அப்படின்றேன். சொல்லிகிட்டு இருக்கும்போதே வெளியிலிருந்து கடங்காரன் சொன்னால், நானும் போகிற மாதிரி போய் திரும்பி வந்தேன் பார்த்தியா, நான் நடிப்புள்ள மரண மாசியா அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ஒரு தடவை ஒரு டாக்டர்கிட்ட போயிருந்தேன். அவரே என்கிட்ட மூச்சை இழுங்கன்னாரு, இழுத்தேன், விடுங்கன்னாரு, விட்டேன், திரும்புங்கன்னாரு, திரும்பினேன், இரும்புங்கன்னாரு, இரும்பினேன், சட்டையை கழட்டுங்க அப்படின்னு, சட்டையை கழட்டினேன், சொல்லுங்கள் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டார். டாக்டர், என் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்தேன். ஓ அப்படியா, ஓகே எந்திரிங்க, இனிமேல் ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட வாங்க அப்படின்னாரு. இருந்தாலும் முதல்ல என்ன வேணும்னு கேட்டேன். இப்படித்தான் ஒரு ஆள் காலில் முள் குத்திருச்சு, டாக்டர் பார்க்க வந்திருக்காரு. டாக்டர் டாக்டர் அப்படின்னு சொல்லி கத்துனாரு. உடனே சட்டையை கழட்டி விட்டு டெர்மாமீட்டர் எடுத்து வாயில் வச்சுக்கிட்டாங்க. இந்த ஆள் எதுவும் பேச முடியாமல் அழுதுகிட்ட அப்படியே இங்கிட்டு அங்கிட்டுன்னு திரும்பி பார்த்துருக்காரு. அங்கே ஒரு 5 பேர் இவரை மாதிரியே டெர்மாமீட்டர் எடுத்து வாயில் வச்சுருக்காங்க. ஓ, எல்லாத்துக்கும் நம்மளை மாதிரி ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குது. தெர்மாமீட்டர் வாயிலிருந்து எடுத்தாங்க. இவர் பக்கத்தில் இருந்தவன்கிட்ட கேட்டிருக்காரு, காலில் முள் குத்துனதுக்கு எதுக்கே தெர்மாமீட்டர் கொண்டு போய் வாயில் வச்சுருக்குறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க அந்த டாக்டர் அப்படின்னு. உடனே இவன் சொல்லியிருக்கேன், உனக்காவது பரவாயில்லை, நான் கொரியர் டெலிவரி பண்ண வந்த டெலிவரி பாய், என்னையும் பிடிச்சி சட்டையை கழட்டி உட்கார வச்சுருக்காங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சார்ன்னு இருக்கேன். ஒரு சிறுமி கோவலன் என்று எழுதுவதற்கு பதிலாக கேவலன் என்று எழுதிவிட்டார். ஆசிரியர் விளக்கம் கேட்டார், ஏமா இப்படி எழுதி வச்சிருக்கிற, கோவலன் அப்படின்றதுக்கு கால் வரும்னு உனக்கு தெரியாதா, கால் போடாம கேவலன் எழுதி வச்சிருக்கிற. அதற்கு அந்த சிறுமி விளக்கம் அளித்தாள், கோவலனுக்கு கால் இருக்கிறதால் தான் மாதவியை தேடி போனான், மதுரை எரிஞ்சிச்சு, அதனால தான் காலை எடுத்துட்டேன் சார். மனமான பிறகும் தன் கையாலே மகனுக்கு சோறு போட்டுக் கொண்டிருந்தாள் ஒரு தாய். மனைவி கையால் சாப்பிட வேண்டும் என்று அவளுக்கு உள்ளூர ஆசை, கணவனுக்கு தானே பரிமாற வேண்டும் என்று அவளுக்கும் ஆசை. ஒரு நாள் அந்த வாய்ப்பு அவளுக்கு கிடைத்தது. அவசர வேலையாக பக்கத்து தெருவுக்கு போக வேண்டியது இருந்ததால் மருமகளை பரிமாற சொல்லிவிட்டு மாமியார் போய்விட்டார். மாமியார் வருவதற்குள் கணவனுக்கு ஊட்டிவிட வேண்டும் என்ற அவசரத்தில் மனைவி உருட்டி உருட்டி கொடுத்து கொண்டிருந்தாள். அவனும் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு என்று அவன் கொடுத்ததையெல்லாம் விளங்கி கொண்டிருந்தான். கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்த மாமியார் கூச்சல் போட்டான். மாட்டுக்கு கொடுக்க அரைத்து வைத்து விட்டு போன பருத்தி கொட்டை புண்ணாக்கு கூட எல்லாம் காணவில்லை என்று. மருமகன் ஓடி போய் சோற்று பானையை திறந்து பார்த்தார். அங்க சோறு அப்படியே இருந்தது. ஒரு ஜோசியரை பார்க்க அவருடைய நண்பர் வந்தார். என்னடா நீ வேற ஜோசியம் அது எதுன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்க என்று புலம்பியவாறு, இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லடா என்றார் வந்தவர். ஜோசியக்கார நண்பன் விடவில்லை. எல்லாம் தலையெழுத்துப்படிதான் நடக்குண்டா. இதோ இங்க இருக்கிற மண்டபத்தை பாரு, தலையில செத்தும் சீரழியணும் அப்படின்னு சொல்லி தலையில எழுதியிருக்குது, எதிர்காலத்துல அப்படியே நடக்குண்டா அப்படின்னாரு. நண்பருக்கு ஒரே ஆச்சரியம், இது எப்படியாவது பொய்யாக்கணும் அப்படின்ட்டு, அந்த மண்டை ஓட்ட கொஞ்சம் என்கிட்ட கொடுக்குறியா கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போயிட்டார். சரின்னு சொல்லிட்டு பீரோல பத்திரமா பூட்டி வச்சிட்டார். அதுக்கு ஆபத்து வராம இருக்கணுமே அப்படின்றதுக்காக டெய்லி அந்த பீரோவை திறந்து பார்ப்பார், கொஞ்ச நேரம் நிற்பார், அப்புறம் பூட்டிடுவார், திறந்து பார்ப்பார், கொஞ்ச நேரம் நிற்பார், அப்புறம் பூட்டிடுவார். இதை ரகசியமா பார்த்த அவருடைய வீட்டுக்காரம்மா, என்ன இருந்தாலும் பீரோல பாக்குறான், கொஞ்ச நேரம் அப்படியே நிக்கிறான், அப்புறம் போறான், கொஞ்ச நேரம் அப்படியே பீரோல பாக்குறான் நிக்கிறான், என்ன பீரோல இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா அந்த பீரோல திறந்து போய் பார்த்துருக்காங்க. பார்த்தோன்னு பார்த்தா மண்டையோட பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்த ஆளு. இது எப்படி இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு உடனே என்ன பண்ணியிருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரிகிட்ட
ஓடி சென்று பயந்து போய் அந்த அம்மா இதை பற்றி கேட்டிருக்குது. என்னக்கா மண்டையோட்டை வந்து பீரோக்குள்ளே வச்சிருக்காரு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. அவன் இதுதான் சாக்குன்னு சொல்லி பெரிய கதையை வந்து கட்ட தொடங்கிட்டான். அடியே கவனமா இரு, உன்னை வந்து கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே உன் வீட்டுக்காருக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குது. அந்த பொண்ணை காதலிச்சிருக்காண்டி உன் வீட்டுக்காரு. அவளை வந்துட்டு அடைய முடியல, அவன் எப்படியோ செத்து போயிட்டா. அவளோட மண்டையோட்ட கொண்டு வந்து வச்சு தினமும் பார்த்து அது கூட பேசுற மாதிரி பேசி நல்லா சந்தோஷமா ஆறுதல் அடைஞ்சிட்டு தான் புருஷன். பார்த்து இருந்துக்கோ, உங்ககிட்ட வந்து சும்மா அன்பா இருக்கிறதெல்லாம் எல்லாம் நடிப்புடி, நீ நல்லா ஏமாந்துட்டேன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கொடி அப்படின்ட்டு போயிட்டு. அவ்வளவுதான், சந்தேகம் அவளுக்கு பூதாகரமா கிளம்பிடுச்சு. கணவன் ரகசியமா இந்த மண்டையோட்ட பார்க்கறப்பெல்லாம் இவன் ஒரு ஓரமா நின்று மறைஞ்சு நின்று பார்த்து திட்டுறது. சக்காலத்தி என்னதான் வந்துட்டு அவகிட்ட இருக்குதோ அப்படி இப்படின்னு சொல்லி மண்டையோட்ட பார்க்கறப்பெல்லாம் வந்து திட்டிக்கிட்டு இருந்திருக்கு இந்த அம்மா. நாள் கோபம் வந்து ரொம்ப உச்சத்துக்கு வந்துருச்சு. வீட்டுக்காரிக்கும் அவனுக்கும் ஒரே சண்டை. எல்லாம் வந்து எனக்கு தெரியா, இரு உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லி பீரோட வேகமா திறந்து அப்படியே வந்து அந்த மண்டை ஓட்டை எடுத்துட்டு வந்து ஒரு உரல்ல போட்டு உலக்கையில போட்டு டங்கு 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 நடிச்சது. எல்லாம் முன்னாள் காதலிக்காகத்தானே, இல்லை நான் இல்லைன்னா இவ்வளவு தானே கல்யாணம் பண்ணிருப்பேன், சாகட்டு சனி அப்படின்னு சொல்லி உலக்கையில போட்டு டங்கு டங்கு நடிச்சது. அதை பார்த்த கணவனுக்கு அப்பதான் ஒரு ஞான உதயம் பிறந்தது. அந்த மண்டை ஓடு செத்த பிறகும் சீரழிவு என்று நம்ம ஜோசியக்காரன் நண்பர் சொன்னது சரிதான் போட்டிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்.